வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வலிமை ஐஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 5th செட்டுக்கு உண்டான 5 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்னென்னா 21th. ஸோ இதில் பஞ்ச்மாரி ஹில்ஸ் லொக்கேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்ச்மாரி மலை வாஸ்தலம் பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்க்குறப்போ இதற்கான சரியான பதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மத்திய பிரதேசம். சரிங்களா, இதுக்கான சரியான பதில் வந்துட்டு மத்திய பிரதேசம். இது வந்து ஒரு யுனெஸ்கோ சைட்டும் கூட. அடுத்தது 22வது, டீன் பேஹா இஸ் அன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ டீன் பீஹா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு பங்களாதேஷோடைய என்க்ளேவ் பகுதி. சரிங்களா, எங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல. அதாவது என்க்ளேவ் அப்படிங்கிறது என்ன, இந்த இடத்துல என்க்ளேவ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஒரு பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய பகுதி வந்துட்டு மோஸ்ட்லி சரௌண்டட் பை ஃபாரினர்ஸால, அதாவது பக்கத்து அந்த சரௌண்ட் பண்ணியிருக்க இடம் வந்துட்டு ஒரு ஃபாரின் கண்ட்ரியாக இருக்கும். அதை வந்து என்க்ளேவ் அப்படின்னு சொல்லப்படும். புரியுதுங்களா? ஸோ வெஸ்ட் பெங்கால் பகுதி தான், அதாவது மேற்கு வங்காள பகுதி தான், இந்திய பகுதி தான். மேற்கு வங்காளம் அப்படின்னா அது இந்திய பகுதி தான். அது வந்துட்டு யாரால மோஸ்ட்லியும் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது பார்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா பங்களாதேஷால. இது ஃபாரின் கண்ட்ரி தானே. ஸோ அப்போ அது வந்துட்டு என்க்ளேவ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மேற்கு வங்கத்தில் பங்களாதேஷ் என்க்ளேவ். Which one of the following dance forms is associated with சம்யுக்தா பனிகாரி அப்படிங்கிறவங்க கூட எது வந்துட்டு அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இதற்கான சரியான பதில் வந்துட்டு ஒடிசி. ஸோ இவங்க ரொம்ப பிரபலமானவங்க அந்த டான்ஸில், ஒடிசியில். அடுத்த கேள்வி 24th. வாட் வாஸ் த ஏர்லியர் நேம் ஆஃப் கானா? கானா அப்படிங்கிறது வந்து ஒரு பகுதி. அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. எங்கே இருக்குது? வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. சரிங்களா, அது எதற்காக பேர் பெற்றது அப்படின்னு பார்த்தா கோல்டு கோஸ்ட், அதாவது தங்க ஒரு துறைமுகம் கிடையாது, தங்க கடற்கரை பகுதிகள். சரிங்களா. 25th வந்துட்டு வாட் இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் அர்ஜென்டினா? அர்ஜென்டினாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன? ஸோ பதில் வந்துட்டு ஸ்பானிஷ். அர்ஜென்டினாவின் அதிகாரப்பூர்வ மொழி எது? புரியுதுங்களா, அதாவது அலுவலக மொழி எது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஸ்பானிஷ். ஏன் ஸ்பானிஷ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500s வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த அர்ஜென்டினா பகுதிகள் யாரால கொலனைசேஷன் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது ஆக்கிரமிக்கப்பட்டு இப்போ எப்படி நம்மளை வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து ஆக்கிரமிச்சு ஒரு 200 வருடம் வந்து நம்மளை ஆட்சி புரிஞ்சாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்பானிஷ்காரங்க அங்கே இருந்திருக்காங்க. ஸோ அதனால ஸ்பானிஷ் உடைய மொழி வந்துட்டு அங்கே பிரதானமான ஒரு மொழியாக அங்கே இருக்குது இப்போ வரைக்குமே. ஓகே, எஸ்ப்பா. ஸோ இன்னைக்கு உண்டான 5 செட்ஸ் கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். அதாவது 5th செட்டோடைய 5 கொஷின்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஏடிஓ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏடிஓக்கு உண்டான அட்மிஷன் நம்ம வலிமை ஐஸ் அகாடமியில் போயிட்டுருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.